ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட கதிரேசன் அவர்கள் நம்மளோட தனுஷ் சாரோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி மொத்தமே வந்து நான் தான் அவங்களோட பசங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே வந்து சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனாலுமே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர் மக்கள், அவங்க பக்கத்தில் ஊரில் இருக்கிறவங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே தனுஷ் சார் தீர்த்து வந்து நான் என்னங்க நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மேல்முறையீட்டுலாம் போனாங்க. கோர்ட்டில் வந்து தீர்த்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ அவர் வந்து கதிரேசன் அவர்கள் கடைசி வரைக்கும் வந்து உண்மை தெரியாமல் இறந்து போயிட்டாரு அப்படின்றது ரொம்பவே சோகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் கூட இப்போ ரீசெண்டாக ஒரு பெண் சாமியார் ஒருத்தங்க இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருக்கும் சமயத்தில் திடீர்னு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கதிரேசனோட ஆத்மா கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏது சொல்லியிருக்காங்கன்றதை உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கதிரேசன் அவர்கள் தனுஷரோட அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் கோர்ட்டில் கேஸ்லாம் வந்து வழக்கெலாம் தொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா வயது மூப்பு காரணமாகவும் உடல்நிலையில் ஒரு சில கோளாறு காரணமாகவும் அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கூட இதை பற்றி சோசியல் மீடியாவில் நிறைய பேச்சுகள் அரசல் புரசலாக போயிட்டு இருந்தாலுமே திடீர்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் சாமியார் ஒருத்தங்க நம்ம கதிரேசனோட ஆத்மா கிட்ட பேசினதாக ஒரு வீடியோவை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நான் கதிரேசனோட ஆத்மா என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜையில் உட்காந்து அந்த ஆத்மா கிட்ட பேசியிருந்தேன். ஸோ அப்படி பேசும்போது அந்த ஆத்மா என்ன சொல்லுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமே ஓகே தான், நான் இறந்துட்டேன், எனக்கு வயசாகிடுச்சு, அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் என் பையன் கூட என்னால் இருக்க முடியல. சின்ன வயசில் தான் என் பையன் கூட நான் இருந்திருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து என் பையன் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் நான் என் பையனை பார்க்கல, அவன் எங்கே இருக்கான்னு தெரியாமல் நான் ரொம்பவே தவிச்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தனுஷ் தான் என் பையன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்ல வேளை என் பையன் கிடச்சிட்டான்னு ஒரு பக்கம் நிம்மதி இருந்தாலும் அந்த பையன் கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை அப்படின்ற ஒரு மிக மனவேதனை எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வந்து எங்கள் கூட வாழணும் அப்படின்னு சொல்லலை, அட்லீஸ்ட் ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா என்னோட மனசாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா சொன்னதாகவும், கடைசி வரைக்கும் என் பையன் கூட என்னால் பேச முடியல, போக முடியல, அவங்க கூட உட்காந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி எனக்கு ஏக்கங்கள் அதிகமாக இருக்குது, என்னோட ஆத்மா சாந்தி அடையலை அப்படின்னு சொல்லி நம்மளோட கதிரேசன் அவர்கள் சொன்னதாக ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் பெண் சாமியார் அது எல்லாத்தையுமே வந்து சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. கதிரேசனோட ஆத்மா வந்து அது சாந்தி அடையலை, கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து ஒரு பெரிய கஷ்டங்களோடு வந்து அந்த ஆத்மா சுற்றிட்டு இருக்கு, நம்மளோட பையனை யாருன்னே தெரியாமல் அந்த ஆத்மா வந்து தவிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பெண் சாமியார் ஒருத்தவங்க கதிரேசன் பற்றி சொல்லியிருக்காங்க. இது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மத்தியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு, தனுஷ் சாரோட ரசிகர் மத்தியிலுமே பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதிரேசனோட பையன் அப்படின்றது தனுஷ் சாரோட சாடையில் இருக்கிறதுனால அவர் தான் இவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி வந்து என்ன விஷயம் அப்படின்றதுல இதை கோர்ட் தான் தீர்மானிக்கணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.